Hello everyone, இந்த வீடியோவில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ணி அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸு, பட்டனு, டெக்ஸ்ட்டு கலரு, சைஸு இதெல்லாம் எப்படி மாற்றுறதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைல் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எம்டி ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே அப்ளிகேஷன் நேம் கேட்கும். இங்கே நான் வந்துட்டு கணேஷ் 4 அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். நீங்கள் என்ன ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ பாக்கி இருக்கிறது எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆன பிறகு டிஃபால்ட்டாக இருக்கிற கோடிங்கை அப்படியே எரேஸ் பண்ணிட்டுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேப் மேனுவலில் இருக்கோம்ல, செகண்ட் ப்ரோக்ராம், அந்த கோடிங்கில் இருக்கிற கோடை எடுத்து main.activity.ktயில் ஜஸ்ட்டு டைப் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி இப்போ கோடிங்கை டைப் பண்ணி முடித்த பிறகு ஆக்டிவிட்டி மெயினுங்கிறது ரெட் கலரில் காட்டுதில்ல, மெயின் அப்புறம் ஆக்டிவிட்டி மெயின் இது ரெண்டுமே ஒரு XML ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். அது இல்லாதனால நமக்கு ரெட் கலரில் காட்டுது. அது கிட்டக்க மவுஸை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா சஜஷன் காட்டும், கிரியேட் லேஅவுட் ஃபார் ஆக்டிவிட்டி main.xmlனு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் அதுவே க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? இந்தமாதிரி லீனியர் லேஅவுட்டுன்னு அதுவே சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே போல் கீழே வந்துட்டு அந்த மெயின்னு ஒரு எரர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கனாலும் main.xmlனு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அதுக்கும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல 3 ஐக்கான் இருக்குல்ல, அதில் லெஃப்ட்டை டச் பண்ணால் கோடிங் டைப் பண்ணுற பேஜ் வரும். அதுவே வந்துட்டு சென்டரை டச் பண்ணால் டிசைன் அண்ட் கோடிங் சைடு பை சைடு காட்டும். ஒரு சைடு வந்து டிசைனு, ஒரு சைடு கோடிங். அதுவே லாஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதை டச் பண்ணால் டிசைன் மட்டும் காட்டும். அங்கே நம்ம டேரெக்டாக வந்துட்டு பட்டன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் போடலாம். இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம ட்ராக் பண்ணி இங்கே இழுத்தும் போடலாம். இல்லைனா XML பேஜில் போய்ட்டு மேனுவலாக கோடிங்கும் டைப் பண்ணலாம். இந்த XML பேஜில் நம்ம லேப் மேனுவலில் இருக்கிற XML கோடிங் எடுத்து இங்கே டைப் பண்ணிடணும். அப்படியே டைப் பண்ண பிறகு ஏதாச்சும் ரெட் கலரில் எரர் இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட மவுஸை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சஜஷன் காட்டும், என்ன க்ரியேட் பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸாக, பட்டன்ஸாக. இந்தமாரி வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் ஆகலைன்னா நம்ம சஜஷன் படி கிளிக் பண்ணோன்னா அது க்ரியேட் ஆகிக்கும். எல்லாமே டைப் பண்ணி முடித்த பிறகு ஆப்பில் போய்ட்டு ரன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு நம்ம லேப் மேனுவலில் இருக்கிற அதே அவுட்புட் வந்து இங்கே ஷோ ஆகும். நீங்கள் போய்ட்டு பட்டன், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன் இதெல்லாம் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுதான்னு சும்மா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மேலே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதில் போய்ட்டு டெக்ஸ்ட்டை கூட டைப் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்ம அந்த டெக்ஸ்ட்டில் ஸ்மைலிஸ் கூட ட்ரை பண்ணலாம். இங்கே கீழே அந்த ஸ்மைலி பிக்சர் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மைலிஸ் வந்து காட்டும். இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வியூ க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் வியூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு லேஅவுட் வித் ஹைட் அதுவே கேட்கும். அதில் போய்ட்டு அந்த ரேப் கண்டென்ட்டுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. ரேப் கண்டென்ட்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அடுத்தது என்ன டெக்ஸ்ட்டு வியூ ஆகணுங்கிறத Android:text ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நம்ம ஸ்ட்ரிங் ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு வியூ பண்ணுற டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். நான் கணேஷ் CS ராக்கர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு Android:text color ஈக்குவல் டு #00FF00 அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டா இது க்ரீன் கலருக்கான ஹெக்ஸாடெசிமல் கோடு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு Android:text சைஸு கொடுக்கணும். சைஸ் 35 dpன்னு கொடுத்துட்டு இப்போ ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு வந்துட்டு கணேஷ் CS ராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வியூ வந்துட்டு நியூவாக வந்திருக்கு. இந்தமாரி வந்துட்டு டெக்ஸ்ட் வியூ பட்டன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மெயின் ஆக்டிவிட்டி KTயில் பண்ணுறதை விட இந்த XMLல ஈஸியாக பண்ணிடலாம். அதை விட இது கொஞ்சம் கோடிங் ஈஸியாக இருக்கும், டிசைனிங் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும்.